சில நேரம் சில வார்த்தைகள் சண்டையா ஆரம்பிக்கும். சில நேரத்துல சில வார்த்தைகள் விட்டு போறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கும். வணக்கம். இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் இமோஷனல் சேலஞ்ச்ல டே 15 ஐ ஸ்டேட்மெண்ட் சேலஞ்ச். நீங்க இதை நோட் பண்ணிருக்கீங்களா? நீ எப்பவுமே அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா ஹாப்பி எண்டிங்கே இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ட, நீ என் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்ட, நீ தான் என்ன ஹர்ட் பண்ண, இந்த மாதிரி சென்டென்சஸ் கேட்ட உடனே நம்ம பிரெயின் சேஃப் மோடுக்கு போயிடும். சடனா பார்ட்னர் பயங்கரமா டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, கவுண்டர் அட்டாக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஷட் டவுன் ஆயிடுவாங்க கம்ப்ளீட்டா. சைக்காலஜில இத ஐ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஐ ஸ்டேட்மெண்ட்னா பிளேம் பண்ணாம உங்க இன்னர் எக்ஸ்பீரியன்சஸ எக்ஸ்பிரஸ் பண்றது. நீ லேட்டா வரும்போது நான் உனக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்க. நாம கனெக்ட் ஆகாம இருக்கும்போது நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு இமோஷனல் ஸ்டேட்லயும் ஒரு ஃபீலிங்ஸ்ல நீங்க பேசும்போது உண்மை தன்னால வெளியில வரும். டிஃபென்சிவ்னஸ் கண்டிப்பா குறைஞ்சிரும். கனெக்ஷனுக்கு ஸ்பேஸ் ஜாஸ்தியா கிரியேட் ஆகும். இன்னைக்கு சேலஞ்ச் ரொம்ப பிராக்டிக்கல். ஒரு கம்ப்ளைண்ட்டை சூஸ் பண்ணுங்க. அதை அக்யூஸ் பண்ணாம, அதாவது அடுத்தவங்களை குறை சொல்லாம, அதை ஒரு நல்ல இமோஷனா மாத்துங்க. ஏன்னா பீப்புள் ஒரு குறை சொன்னீங்கன்னா அதுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா அங்க ஆர்கியூ கம்மியா இருக்கும். அன்புடன் பவித்ரா.